சின்ன பையனுக்கு இன்ஸ்பெக்டர் பதவியா? அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிட்டு இருந்தோம். இவன் எதுவும் பண்ணிடுவானோ? உங்க பேர் என்ன? பிளேடு பிரகாஷ். அது என்ன பிளேடு பிரகாஷ்? நான் பிளேடு போறதுல பயங்கரமான கில்லாடி. அதனால என் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து எனக்கு பிளேடு பிரகாஷ்னு பேர் வச்சுட்டாங்க. கை கால் உடம்புல நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதுதானே. இப்படி அடுத்தவங்க படத்தை திருடி பழக்கிறது தப்பு இல்லையா? ஒருத்தன் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னா அவன் எதை செஞ்சாலும் தப்பு இல்ல சார். இல்ல, உன் கான்செப்ட் ரொம்ப தப்பு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல நம்ம கிடைக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதுல நம்ம கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். இப்ப நீ ஒருத்தர் பாக்கெட்டை கிழிச்சு அதுல இருந்து 200 ரூபாய் திருடினா அதை வச்சு என்ன பண்ணுவ? என்ன, ஒரு கோட்டர் அடிச்சுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஜாலியா சுத்துவேன். ஆனா நீ அடிச்ச அந்த 200 ரூபாயை அவன் எதுக்காக வச்சிருந்தான் தெரியுமா? அத பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? அத பத்தி எனக்கு என்ன கவலை? நான் ஏன் அத பத்தி யோசிக்கிறேன்? சரி, நீ இப்ப யாருன்னு சொன்ன? அதான் சார், நான் ஒரு பிட் பாக்கெட், பிளேடு பிரகாஷ். இல்ல, நீ ஒரு கொலைகார பிரகாஷ். ஆமா, நீ ஒரு கொலைகாரன். சார், என்ன சார் ஜேபிடி கேஸ்னு உள்ள கொண்டு வந்துட்டு இப்ப கொலை கேஸ்னு சொல்றீங்களா சார்? நான் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல சார். நேரடியா செய்யல, ஆனா நீ மறைமுகமா செஞ்சிருக்க. என்ன சார் பேஜார் பண்றீங்க? மறைமுகமா எப்படி சார் கொலை பண்ணிருப்பேன்? நீ திருடின பணத்தை பறி கொடுத்த ஒருத்தன் தான் குழந்தைக்கு மருந்து வாங்க வச்சிருக்கலாம். மருந்து வாங்க வழி இல்லாம அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கு நீ அந்த பணத்தை திருடினது என்ன காரணம்? அப்ப நீ பண்ணது கொலை தானே? திருடின பணத்தை அவர் தான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருக்கலாம். நீ திருடினதுனால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருந்தா அந்த சாவுக்கு நீ தானே காரணம். சார், நீங்க ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் தானே நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா பதில் சொல்லிட்டேன். நான் திருடுறதால இன்னொரு பக்கம் ஏற்படுற பாதிப்பை பத்தி எடுத்து சொல்லி என் மனசை மாத்திட்டீங்க சார். இனிமேல் நான் திருடணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டேன் சார். இது என் மேல சத்தியம் சார். மூசா என்னுடைய உயிரின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டான். அவனால் இறந்த கால யுகங்களுக்குள் போவது சாத்தியமா? போனாலும் அஸ்திரங்களை அவன் எப்படி பெறுவான்? இப்படி யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறதே. மூசா யுகங்களுக்குள் போக முடியுமா முடியாதா என்று குழம்புவதை விட அவன் இனிமேல் என்ன செய்ய போகிறான் என்று நாம் அவனை கண்காணிப்பதுதான் புத்திசாலித்தனம். எஜமா எஜமா எஜமா, வாடா விளங்காதவனே, எங்கே போய் சுற்றி விட்டு வருகிறாய்? என்ன எஜமா இப்படி கேட்டு புட்டீங்க? நான் மூசா குடும்பத்தை தான் தேடிட்டு வரேன். தேடி அவர்களை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடிச்சிருந்தா நீங்க கேட்கற வரைக்கும் சொல்லாமல இருந்திருப்பேன். அவங்கள எங்க தேடியோ எந்த துப்பும் கிடைக்கல. அந்த சேட்டு பையன் எங்க இருக்கான்னு தெரியல. அவர்கள் வீட்டில் போய் பார்த்தாயா? அவங்கள வீட்டுல போய் பார்க்க நான் என்ன முட்டாளா? அவங்க தான் அங்க இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே. முட்டாளே, இப்பொழுது அவர்கள் அந்த வீட்டிலே தான் இருக்கிறார்கள். என்ன ஏஜமா சொல்றீங்க? இப்ப அவங்க அந்த வீட்டுல தான் இருக்காங்களா? எப்ப வந்தாங்க, எப்படி வந்தாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க போய் பிடிக்க முயற்சி பண்ணீங்களா? இல்லை, ஆனால் மூசா எனது உயிரை பறிக்கும் அஸ்திரங்களை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு விட்டான் என்பதை
எனது பாட்டனார் வந்து சொல்லிவிட்டு போனார். எனக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இருங்க, அது என்ன உங்க உயிரை பறிக்கிற அஸ்திரம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முற்காலத்தில் நான் மகிஷாசுரனை நோக்கி தவம் இருந்து எனது உயிர் என்னை விட்டு பிரிய வேண்டுமானால் கடந்த கிருதா யுகத்தின் மகா வஜ்ராஸ்திரத்தாலும் திரேதா யுகத்தின் பிரம்மாஸ்திரத்தாலும் துவாபர யுகத்தின் நாகாஸ்திரத்தாலும் தாக்கினால் மட்டுமே உயிர் பிரிய வேண்டும், நான் அழிய வேண்டும் என்று வரம் வாங்கி வந்திருக்கிறேன். ஆஹா, அற்புத எஜமா. முட்டாளே, இதுவரை என் உயிரின் சூட்சுமத்தை அறியாத மூசா அவன் முன்னோர் மூலமாக இதை தெரிந்து கொண்டு விட்டான். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களை அழிக்கணும்னா அஸ்திரங்கள் வேணுமே. அது கடந்த யுகங்கள்ல தானே இருக்கு. அது எப்படி எடுக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற கதையா? அறிவிலியே, நீ என்னை இப்படி ஏற்றிவிட்டு தான் பல சிக்கல்களில் நீ என்னை மாட்டிவிட்டாய். இனிமேல் நான் உன்னை நம்ப தயாராக இல்லை. முதலில் நீ மூசா அடுத்து என்ன செய்ய போகிறான், அந்த அஸ்திரங்களை எடுக்க யுகங்களுக்கு போக போகிறானா இல்லையா என்பதை அவனை தொடர்ந்து கண்காணித்து அறிந்து வா. போ. முட்டாளே, சொன்னதை செய். கிளம்பு, போ. அது எப்படி முடியும்? மூசாவும் அவன் குடும்பமும் அந்த பூத அமைச்சர்கள் கண்ணில் பட்டு பிடிபடாம இருக்க அஞ்ஞான வாசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த அசீம் சிறை பிடிச்சிட்டு போன பூதங்களை மூசா எப்படி காப்பாத்த போறான்? அதுக்காக அவன் தன்னோட பூத குலத்தை சேர்ந்தவங்கள அந்த அசீம் புடிச்சிட்டு போனத பார்த்து சும்மாவா இருக்க சொல்ற? டே பாலு, அவங்க வேணும்னா பூத குலமா இருக்கலாம், ஆனா அப்படியே வச்சுக்கிட்டா அவங்க மூசாவோட எதிரி, தெரிஞ்சுக்கோ. இப்ப என்ன, மூசா பூத அமைச்சர்களை அசீம் கிட்ட இருந்து காப்பாத்தினா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, மூசாவிய கூப்பிட்டு கேட்டா போச்சு. ஓகே ஓகே, நம்ம மூசாவை கூப்பிடலாம். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. மூசாவா 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 மூசாவா. கௌதம், கௌரி, மூசா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் மூசா. நீ எப்படி இருக்க? உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீ சேட்டு கடுப்புல வருவேன் தானே நினைச்சேன். இப்படி சாதா கடுப்புல வந்து நிக்கிற. என்ன உங்க அஞ்ஞான வாசம் முடிஞ்சு போச்சா? இல்ல பாலு, இன்னும் இருக்கு. அப்போ அசீம் போது அரெஸ்ட் பண்ண பூதங்களை நீ ரிலீஸ் பண்ணிட்டியா? இல்ல, அது அந்த அசீம் அழிச்சா மட்டும்தான் அவங்கள விடுதலை பண்ண முடியும். அப்ப அழிச்சிட வேண்டியதால மூசா? அந்த அசீம் அழிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அவன் நிகழ்கால எதிர்காலத்து ஆயுதங்களால தனக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே மகிஷாசுரனை நோக்கி கடுமையா தவம் இருந்து வரத்தை வாங்கி வச்சிருக்கான். அதனாலதான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். அவனை அப்பவே அழிக்க முடியாததாலதான் எங்க பூதகுல முன்னோர்கள் அவனை இந்த பூமிக்கு அடியில புதைச்சு வச்சாங்க. அப்படின்னா அவன் அழிக்க ஆயுதமே இல்லையா? அவனை அழிக்கவே முடியாதா? முடியும். கடந்த கால கிருதா யுகத்து மகா வஜ்ராஸ்திரமும் திரேத யுகத்து பிரம்மாஸ்திரமும் துவாபர யுகத்து நாகாஸ்திரமும் எடுத்துட்டு வந்து அவனை தாக்குனா மட்டும்தான் அவன் அழிவான். அடங்கப்பா, இந்த அசீம் ரொம்ப புத்திசாலி தான். யாரும் அழிக்க கூடாதுன்னு இவன் இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கானே. நிகழ்கால ஆயுதம்னா இங்க எங்கேயாவது தேடி பார்க்கலாம், எதிர்கால ஆயுதம்னா வெயிட் பண்ணலாம். இது கடந்த காலமா இருக்கே, அதுவும் 3 யுக அஸ்திரங்கள். இறந்த காலத்துக்கு நீ எப்படி போக முடியும்? அஸ்திரங்களை நீ எப்படி எடுக்க முடியும் மூசா? கடந்த காலத்துக்கு போற வழி மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த 3 அஸ்திரங்களையும் எடுக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். ஆனா கடந்த காலத்துக்கு போற வழி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சான்ஸே இல்ல மூசா, கடந்த காலத்துக்குள்ள போக வழியே இல்ல. வழியே இல்லாத ஒரு வழிய எங்க முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னதுதான் இந்த வழி. அதனால தான்
கண்டிப்பா கடந்த காலத்துக்குள்ள போக ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு தான் நாங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம். சரி மூசா, இத பத்தி நாங்களும் யோசிச்சு பாக்குறோம். யோசிங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் மூசா. பாய் மூசா. பாய். என்ன கௌரி, மூசாக்கு மட்டும் இப்படி விதவிதமான பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வருதே. காய்த்த மனம் தானே கல்லடி படும். ஆமா, 4 பேருக்கு நல்லது செய்யற யாருக்குமே தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். மூசாவோட பிரச்சனைகள் தீரணும், அவன் நல்லா இருக்கணும், அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. ஆமா, சரி வாங்க போலாம். வழி இருக்கு. காலங்களை ஊடுருவிச்சல்ல, அந்த கால பைரவனே உற்ற துணை. என்ன எல்லாரும் என்ன நம்பியும் நம்பாமலும் பாக்குறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு கடவுள் இருக்க மாதிரி காலத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அவர்தான் கால பைரவர். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானே. அந்த கால பைரவர் தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலங்களையும் அடக்கி ஆள்றவர். அவரோட அருள் கிடைச்சா நாம எந்த காலத்துக்கு வேணாலும் போலாம். மூசா, நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், மகா வஜ்ராஸ்திரம் அது 3ஐயும் வாங்குறதுக்கு கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இந்த 3 யுகத்துக்கும் போகணுங்கிறது விதி. அப்படி போகணும்னா உனக்கு இந்த கால கடவுளோட, கால பைரவனோட முழு அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமா இருந்தாகணும். அது சரி தாத்தா, நான் கால பைரவரை எங்க போய் தேடுவேன்? அவரை எப்படி நான் சந்திப்பேன்? இப்ப கேட்டியே, தேட கிடைக்காத பரம்பொருள் தான் கடவுள். அவரை வருந்தி அழைச்சா வராம போக மாட்டார். இங்கிருந்து நேர் மேற்க திருசூல மலை தாண்டி திருவடிச்சூல மலையில தீர்த்தகுரி குன்றுல பைரவபுரத்துல அவருக்கு ஒரு கோயில் இருக்கு. அவர் வாழ்ந்துட்டு இருக்க கோயில்ல சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை உச்சி மேல் கரம் கூப்பி ஒத்த கால நின்று தவம் செஞ்சா கால பைரவர் உனக்கு காட்சி கொடுப்பார். நீ அவர்கிட்ட காரணம் சொல்லி வரம் கேட்டினா கண்டிப்பா காலத்தை ஊடுருவி போகக்கூடிய சக்தி உனக்கு கொடுப்பார். அப்புறம் என்ன மூசா, தாமதிக்காத, உடனே கிளம்பு. ஆமாப்பா, தைரியமா போயிட்டு வெற்றியோடு திரும்பி வா. எங்களை பத்தி கவலைப்படாத மூசா, நீ போய் கால பைரவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்து யுகங்களுக்கு போற வழிய பாரு. சரிம்மா, நான் உடனே கிளம்புறேன். துணைக்கு நானும் வரட்டுமா மூசா? இல்ல, நீ எங்கேயே இருந்து உங்களுக்கு துணையாரு. நான் மட்டும் போயிட்டு வரேன் பக்ஷீஷ். வரேன்ப்பா. சரிப்பா. வரேம்மா. போயிட்டு வா. வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன் தாத்தா. வரேன் பக்ஷீஷ். இது உடனடியா நம்ம எஜமா கிட்ட சொல்லியே ஆகணும். இத்தனை ஆண்டுகளாக மாபெரும் சக்தி படைத்த அசுரர்கள், தேவர்கள், வேற்று கிரக வேந்தர்கள் என எத்தனையோ பேர்களை அடக்கி அழித்திருக்கிறேன். ஆனால் இந்த பூதகணங்கள் மட்டும் அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு மாபெரும் சவாலாக இருக்கிறதே. அன்று என்னை அம்ஜத்கான் பூமியிலே புதைத்தான் என்றால் இன்று இந்த பொடியன் மூசா என்னை அழிப்பதற்காக என் உயிரின் ரகசியத்தையே கண்டுபிடித்து விட்டானே. அவன் அஸ்திரங்களை தேடி யுகங்களுக்கு போவானோ போக முடியாதோ. ஆனால் நான் முந்திக் கொண்டு உடனடியாக அவனை அழித்தாக வேண்டும். எஜமா எஜமா எஜமா, ஏன் மண்டோரா ஓடி வருகிறாய்? பூதகுலம் நம் மீது படையெடுத்து வருகிறதா? கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்க போகுது. என்ன உளறுகிறாய்? விவரமாக நடந்ததை கூறு. மூசா வீட்டுக்கு போன அங்க உங்களை பத்தி பேசுறத ஒட்டு கேட்டேன். என்ன பேசினார்கள்? எல்லாமே பேசிக்கிட்டாங்க. முட்டாள், விவரமாக சொல். உங்க கதையை முடிக்கிற அஸ்திரத்தை எடுக்க
கால பைரவனை நோக்கி தவம் இருந்து காலத்தை ஊடுருவி யுகங்களுக்கு போற வரத்தை வாங்க போறானா மூசா? கால பைரவனை நோக்கி தவம் இருந்து வரத்தை பெற்றால் காலங்களை ஊடுருவி செல்வது சாத்தியமாயிற்றே. அப்படின்னா நாமளும் அதே மாதிரி தவம் இருந்து அதே வரத்தை பெற்று அவன் பின்னாடியே கடந்த கால யுகங்களுக்கு போய் அவன் அஸ்திரம் எடுக்கிறத தடுக்கலாம் ஏஜமா. முட்டாள்! கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து கொக்கை பிடிக்கும் உனது யோசனை எனக்கு தேவையில்லை. ஆனால் அவன் தவத்தை முறியடித்து வரம் வாங்குவதையே தடுக்கிறேன். ஆமாம், அவன் எங்கே போய் கால பைரவனை நோக்கி தவம் இருக்க போகிறான்? அது வந்து ஏதோ அர்த்தநாரி குன்று இல்லை தீர்த்தகிரி குன்று பைரவபுரம் கால பைரவன் கோயிலுக்கு முன்னாடின்னு பேசிக்கிட்டாங்க. நன்றாக யோசித்து சொல். அது அர்த்தநாரி குன்றா இல்லை தீர்த்தகிரி குன்றா? இல்ல குருவே, என்ன குழப்பாதீங்க. தீர்த்தகிரி குன்றுதான் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முட்டாளே! கேட்டதை நினைவில் வைத்திருந்து உறுதியாக சொல்ல முடியாத நீ என்னை குழப்ப வேண்டாம் என்கிறாயா? போ, போய் மூசாவை தொடர்ந்து கண்காணித்து அவன் எங்கே தவத்தை ஆரம்பிக்கிறான் என்று பார்த்து வந்து சொல். போ. சரி கேக்குமா? மூசா, உன் தவத்தை ஆரம்பிக்கும் போதே அழிக்கிறேன். ஆம்.